வணக்கம். இது தேசிய தொலைக்காட்சியின் பிரதான தமிழ் செய்தி அறிக்கை. செய்திகள் வாசிக்கும் நான் வி. விஜய் அபிநந்தன். நான் யசோதா கேதீசன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சேதன பசலை பாவனையை ஆரம்பிக்கும் போது அதன் மூலமான சவால்களை பொருட்படுத்தாமல் மக்கள் பிரதிநிதிகள் பொதுமக்களின் நன்மை கருதி முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று ஜனாதிபதி வலியுறுத்தல். தாய்நாட்டினை மீண்டும் சுறுசுறுப்பான வேலைத்தளமாக மாற்றுவதற்கான சகல நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் தெரிவிப்பு. சைனோபார்ம் தடுப்பூசி வழங்கும் 2ஆம் கட்டம் இன்று தொடக்கம் மேலும் 12 மாவட்டங்களில் ஆரம்பம். வறுமை மற்றும் வன்முறைகள் காரணமாகவே மத்திய அமெரிக்க நாட்டவர்கள் அமெரிக்காவில் அத்துமீறி குடியேறுவதாக அமெரிக்க உப ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். சேதன பசலை பயன்பாட்டினை ஆரம்பித்துள்ள சந்தர்ப்பத்தில் அதன் ஊடான எந்தவொரு சவாலையும் வெற்றி கொண்டு மக்கள் பிரதிநிதிகள் மக்களின் நன்மை கருதி முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மாவட்ட குழு தலைவர்களுடன் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஆரோக்கியமான மிகவும் பயனுள்ள பிரஜை ஒருவரை உருவாக்க நச்சுத்தன்மையற்ற உணவினை நுகர்வதற்கு மக்களுக்குள்ள உரிமை சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை திட்டத்தில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த இலக்கினை அடையக்கூடிய வகையில் விவசாயத்துறையில் சேதன பசலை பாவனையை உள்வாங்க அரசாங்கம் திடசங்கற்பம் பூண்டுள்ளது. இந்த வேலை திட்டத்தினை சில தரப்பினர் விமர்சித்து வருகின்ற போதிலும் எதிர்கால சந்ததியினரின் நன்மை கருதி இவை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். பசலை பற்றாக்குறை இருப்பது போன்ற ஒரு மாயையை பலர் உருவாக்கியுள்ள போதிலும் எதிர்கால போகம் வரை தேவைப்படும் பசலை தாராளமாக களஞ்சியப்படுத்தப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்தார். இதனால் எத்தகைய இடையூறுகளும் இன்றி விவசாய நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிகழ்வில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, ஜனாதிபதியின் செயலாளர் பி. விஜய் சுந்தர உட்பட பலரும் கலந்து கொண்டனர். තේ වගාවන් තියෙනවා. ඒවා ඇත්තටම හොඳ මිලකුත් ගන්නවා. මේවා ජනතාව අතරට ගෙනියන්නේ නැහැ. ජනතාවට කියලා දෙන්නේ නැහැ. ඉතින් ඒක තමයි දුෂ්කර කාර්යය. අමාරුකම් තියෙනවා. කරන්න බැරි දෙයක් නෙවෙයි. දැන් මේක හොඳ දෙයක්. நாடு பாரிய சவால்களை எதிர்நோக்கி வரும் இந்த சந்தர்ப்பத்தில் கூட தாய் நாட்டை மீண்டும் சுறுசுறுப்பாக இயங்கும் வேலைத்தளமாக மாற்றுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்திருப்பதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். 1,00,000 கிலோமீட்டர் வீதிகள், அனைவருக்கும் சுத்தமான குடிநீர், புதிய கடகதி நெடுஞ்சாலைகளை நிர்மாணித்தல் போன்ற பொருளாதார மறுமலர்ச்சி இதன் மூலம் ஏற்படும் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை முதலீட்டாளர் ஒன்றியத்தின் 2021ஆம் ஆண்டுக்கான 2வது நாள் ஆரம்ப நிகழ்வில் உரையாற்றும் போது பிரதமர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். Our next speaker, under whose leadership Sri Lanka experienced tremendous growth and who initiated many of the flagship projects that now bear fruition, is none other than the Honorable Mahinda Rajapaksha, Prime Minister of the Democratic Socialist Republic of Sri Lanka. We are delighted to welcome the Honorable Mahinda Rajapaksha. I won. රටක් හැටියට මෙම බැරෑරුම් තත්ත්වයට දිගින් දිගටම මුහුණ දෙමින් අප රට නැවතත් பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மேலும் கருத்து வெளியிடுகையில், ஒரு நாடு என்ற வகையில் நாம் பல்வேறு சவால்களை எதிர்நோக்கி வருகின்றோம். அவ்வாறான சவால்களுக்கு மத்தியிலும் நாட்டை சுறுசுறுப்பான வேலைத்தளமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம். 1,00,000 வீதிகள், அனைவருக்கும் சுத்தமான குடிநீர், கடுகதி நெடுஞ்சாலைகளை நிர்மாணித்தல் போன்ற பணிகள் மூலம் நாட்டின் பொருளாதார மறுமலர்ச்சியை ஏற்படுத்த உள்ளோம். மக்கள் மத்தியில் பணப்புழக்கத்தை அதிகரித்து அதன் மூலம் பல்வேறு துறைகளில் முதலீடுகளை மேம்படுத்த இருக்கின்றோம். ஹம்பாந்தோட்டை துறைமுக கைத்தொழில் பேட்டையில் பல்வேறு புதிய தொழிற்சாலைகளை ஆரம்பிக்க இருக்கின்றோம். நாட்டில் ஔடத உற்பத்திக்கான தொழிற்சாலைகளையும் ஆரம்பிக்க இருக்கின்றோம். இவற்றோடு மேலும் பல பொருளாதார அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளோம். எதிர்வரும் நாட்களில் நாட்டின் பொருளாதார அபிவிருத்தி வேகத்தை 6% உயர்த்த இருக்கின்றோம். வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு முதலீடுகளை மேலும் அதிகரிக்க அரசு சகல நடவடிக்கைகளையும் எடுக்கும். 2021ஆம் ஆண்டுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் படகு உற்பத்திகள், பாரிய களஞ்சிய சாலைகள், ஹோட்டல் துறைகள், புதுப்பிக்கத்தக்க மின்சக்தி போன்றவற்றை நாங்கள் அறிமுகம் செய்து வைத்தோம்.
தெரிவு செய்யப்படும் முதலீட்டாளர்களுக்கு வரி ஊக்குவிப்பு என்பனவும் வழங்கப்படும். கொழும்பு துறைமுக பொருளாதார அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் ஓர் ஆண்டுக்குள் 15 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடுகளை எதிர்பார்க்கின்றோம். கோவிட் வைரஸ் அச்சுறுத்தலுக்கு மத்தியிலும் நாங்கள் இந்த திட்டத்தை ஆரம்பித்துள்ளோம். வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு தமக்கு தேவையான சேவைகளை ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்வதற்கான வசதிகளை செய்து கொடுக்க உள்ளோம். அவர்களுக்கு தேவையான அனைத்து சேவைகளும் வழங்கப்படும். கடன் பெறுவதற்கு பதிலாக பல்வேறு முதலீடுகளை ஊக்குவிக்க உள்ளோம். கொரோனா அச்சுறுத்தலுக்கு மத்தியிலும் கொழும்பு பங்குச் சந்தையில் சிறந்த வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. அது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றது. அரசு மற்றும் தனியார் துறை என்பன ஒருங்கிணைந்த ஒரு புதிய பொறிமுறை ஒன்றின் மூலம் வெளிநாட்டு முதலீடுகளை நாங்கள் சிறந்த முறையில் முகாமைத்துவம் செய்ய உள்ளோம் என்று குறிப்பிட்டார். වන්නේ ලෝකේම ඉහළපෙළේ ආයෝජකයන් අප රටට පිවිසෙන්නට දිරිමත් කිරීමයි. මිත්‍රෝනි වර්තමානයේදී ණය ගන්නවා වෙනුවට ණය නොවන විදේශ විනිමය ගලායම් අපි ඉලක්ක කළ යුතුයි. ඒ සඳහා විවිධ මෙවලම් துறைமுகத்திலிருந்து விடுவிக்கப்படும் மற்றும் இலங்கை சுங்கத்தினால் அரசுரிமையாக்கப்படும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை சதோச மூலம் சலுகை விலையில் மக்களுக்கு விற்பனை செய்வதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளது. அமைச்சர்களான பந்துல குணவர்தன மற்றும் ரோஹித அபேகுணவர்தன ஆகியோர் இந்த யோசனையை முன்வைத்திருந்தனர். கோவிட் தொற்று காரணமாக மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை சலுகை விலையில் எத்தகைய பற்றாக்குறையும் இல்லாமல் மக்களுக்கு சதோச ஊடாக வழங்கும் நடவடிக்கைகள் ஏற்கனவே நடைமுறைக்கு வந்துள்ளன. இதனை வெற்றிகரமாக முன்னெடுப்பது இந்த புதிய யோசனையின் நோக்கமாகும். பயணத்தடை நடைமுறையில் உள்ள கால எல்லையில் விவசாயிகளினால் விற்பனை செய்ய முடியாமல் இருக்கும் மேலதிக மரக்கறி மற்றும் பழங்களை மொத்த விலையில் கொள்வனவு செய்து அவற்றை விநியோகிப்பதற்கான யோசனைக்கும் அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ளது. அமைச்சர் மஹிந்தானந்த அல்கமே இந்த யோசனையை முன்வைத்தார். குறைய அபிவிருத்தியுடைய 100 நகரங்களை அபிவிருத்தி செய்வதற்கான திட்டத்திற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இதற்கான யோசனையை முன்வைத்தார். புதிய களனி பாலம் தொடக்கம் அத்துருகிரிய வரையிலான கடுகதி நெடுஞ்சாலை காரணமாக பாதிக்கப்படும் குடும்பங்களுக்கு வீடுகளை வழங்குவதற்கான யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளது. அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ இந்த யோசனையை முன்வைத்திருந்தார். சீரற்ற காலநிலை காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 18 வரை அதிகரித்துள்ளது. மேலும் ஒருவர் காணாமல் போயுள்ளதோடு 5 பேர் காயமடைந்துள்ளார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கேகாலை மாவட்டத்தில் 5 பேரும், கம்பஹா, ரத்னபுரி மற்றும் புத்தளம் மாவட்டங்களில் 3 பேர் வீதமும் உயிரிழந்துள்ளனர். கொழும்பு, களுத்துறை, காலி ஆகிய மாவட்டங்களில் தலா ஒருவர் வீதம் உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது. 10 மாவட்டங்களைச் சேர்ந்த 88 பிரதேச செயலக பிரிவுகளில் சுமார் 67,613 குடும்பங்கள் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டுள்ளன. மண் சரிவு தொடர்பாக 4 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை தொடர்ந்து விடுவிக்கப்பட்ட நிலையில் உள்ளது. களுத்துறை, கேகாலை, நுவரெலியா மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட பாதுக்க பிரதேச செயலக பிரிவில் உள்ள மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்வதற்கான வவுச்சர்கள் வழங்கப்பட்டுள்ளன. குருநாகல் மாவட்டத்தில் கிரியுள்ள, மரதகொல்ல மற்றும் மாஹரகம ஆகிய பிரதேசங்களில் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட 145 குடும்பங்களுக்கு தேவையான உலர் உணவுப் பொதிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளன. இன்று மற்றும் நாளை நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் தற்போது பெய்யும் மழை மீண்டும் அதிகரிக்கலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. காலி, மாத்தறை, களுத்துறை மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும். இலங்கையில் கனிய மணல் மூலப்பொருட்களுடன் தொடர்புபட்ட கைத்தொழிற்சாலைகளை ஆரம்பிப்பதற்கான சகல வசதிகளையும் வழங்க ரஷ்யா இணக்கம் தெரிவித்துள்ளதாக அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் சென்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் நடைபெற்ற 24வது சர்வதேச பொருளாதார மாநாட்டின் போது ரஷ்ய ராஜதந்திரிகளுடன் இந்த விடயம் தொடர்பாக கலந்துரையாடியதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் கனரக இயந்திர உபகரணங்களை உற்பத்தி செய்து சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை பயன்படுத்தி இவற்றை இந்தியா உட்பட தெற்காசிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் சம்பந்தமாகவும் இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது. மேலும் தேயிலை, ரப்பர் போன்ற பாரம்பரிய பொருட்களுக்கு மேலதிகமாக ஏனைய பொருட்களையும் இலங்கையில் இருந்து ரஷ்யாவிற்கு அதிகளவில் ஏற்றுமதி செய்வதற்கும் பேச்சுவார்த்தைகளின் போது இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் நாட்களில் இலங்கையில் உள்ள சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முயற்சியாளர்களுக்கு தரத்தில் உயர்ந்த தமது உற்பத்திகளை ரஷ்யாவிற்கு ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கவுள்ளது. இந்த மாநாட்டில் அமைச்சர் விமல் வீரவன்சவுடன் ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கப்ரால் உட்பட அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர்.
கொரோனா தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டத்தை வடமாகாணத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் விரைவுபடுத்த வேண்டும் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கோரிக்கை விடுத்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் நேற்று நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு இணைத் தலைவர்களுடனான கூட்டத்தின் போது அமைச்சர் இதுபற்றி குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் 50,000 தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்த கட்டமாக குறைந்தது 1,50,000 தடுப்பூசிகள் அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த கருத்தை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி அனைத்து மாவட்டங்களுக்கும் பாதிப்புகளின் அடிப்படையில் தடுப்பூசிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் ஏற்கனவே அமைச்சரவையில் உறுதியளிக்கப்பட்டது போன்று யாழ்ப்பாணத்திற்கான 2ஆம் கட்ட தடுப்பூசிகள் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்று தெரிவித்தார். வடமாகாணத்தின் ஏனைய மாவட்டங்களுக்கும் தடுப்பூசிகளை வழங்குவதற்கான அறிவுறுத்தல்கள் வழங்கப்படும் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் சுபீட்சத்தின் நோக்கு நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் பல்வேறு வேலை திட்டங்கள் அரசாங்கத்தினால் நாடு முழுவதிலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் சுபீட்சத்தின் நோக்கு திட்டத்தின் கீழ் வாகரை பிரதேசத்தில் இம்முறை செய்கை பண்ணப்பட்ட பயிர் செய்கைகள் வெற்றியளித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். எமது பிராந்திய செய்தியாளர் MTM ஃபாரிஸ் இது தொடர்பான செய்தியை எமக்கு வழங்கினார். அரசாங்கம் உள்நாட்டு உற்பத்தியினை அதிகரிக்கும் நோக்கில் பல்வேறு வேலை திட்டங்களை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி வருகின்றது. அதற்கமைவாக நஞ்சற்ற உணவு உற்பத்தியினை அதிகரிக்கும் நோக்கில் விவசாயிகளுக்கு இயற்கை உரத்தை வழங்கி பயிர்ச்செய்கை நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு ஊக்குவித்து வருகின்றது. இயற்கை உரத்தின் மூலம் பயிர்ச்செய்கை பண்ணப்பட்ட தானிய வகைகளான பயறு, கௌபி, உளுந்து போன்ற தானிய பயிர்கள் மட்டக்களப்பு வாகரை பிரதேசத்தில் உள்ள விவசாயிகளுக்கு நன்கு விளைச்சலை கொடுத்திருக்கிறது. ரூபவாகினி செய்திகளுக்காக மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருந்து முகமது ஃபாரிஸ். உள்நாட்டு விவசாயிகளின் வாழ்வில் சுபிட்சத்தை ஏற்படுத்தும் நோக்குடனும் மக்களுக்கான இயற்கையான உணவை பெற்றுக் கொடுக்கும் நோக்குடனும் இயற்கை உரத்தை பயன்படுத்தி பயிர்ச்செய்கையை மேற்கொள்ள அரசாங்கம் விவசாயிகளுக்கு ஊக்கமளித்துள்ளது. இதன் அடிப்படையில் நாடெங்கிலும் விவசாய செய்கைகள் வெற்றியளித்துள்ளன. இத்திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இம்முறை உளுந்து 215 ஹெக்டேரிலும் பயறு 65 ஹெக்டேரிலும் கௌப்பி 170 ஹெக்டேரிலும் செய்கை பண்ணப்பட்டன. இந்த செய்கைகள் அதிகளவில் இம்முறை விளைச்சலை தந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி திட்டத்துக்கு இந்த உதவிகள் கிடைத்தாலே இப்போ கொஞ்சம் நன்மையடைஞ்சு நல்ல அறுவடைக்கு முன்னேற்றத்துக்கு வந்திருக்கோம். இந்த உதவியை செய்து வந்து அரசாங்கத்துக்கும் ஜனாதிபதிக்கும் விவசாய திட்டத்துக்கு எங்களுக்கு தந்து இந்த உதவினருக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பயிர் செய்து கொண்டு வரணும். விவசாயம் தான் நாங்கள் தொடர்ந்து செய்கிறோம். நாங்கள் விவசாயம் தான். ஜனாதிபதி திட்டத்துக்கு எங்களுக்கு பயிர் உளுந்து தந்தாங்க. நல்ல விளைச்சலை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதுக்கு நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். வாகரை பிரதேச மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வாகரை பிரதேசத்தில் பயிர் உளுந்து இதுகளை நடவடிக்கைகளை ஈடுபட்டு கொண்டு வரோம். ஜனாதிபதியின் திட்டத்தின் கூடாக நாங்கள் இந்த பயிர்களுக்கு கூட்டு பசலை செய்து இதில் செய்து வாரத்தால் எங்களுக்கு மீண்டும் நல்ல பயிர்கள் வந்து வெற்றிகரமாக வந்திருக்கு. ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைய ரசாயன பசலைகள் மற்றும் ரசாயன கிருமி நாசினிகள் இல்லாமல் பயிர்ச்செய்கை நடவடிக்கைகளை முன்னெடுக்க அரசு எடுத்துள்ள தீர்மானத்திற்கு ஆதரவு வழங்குவதாக பிக்குமார்களும் அரசு மருத்துவ சங்க அதிகாரிகளும் தெரிவித்துள்ளனர். මාන්තය නිසා මේ වාර්තාවේ පැහැදිලිව සඳහන් වෙනවා මේ පස මත ඉන්න ජීවීන් විතරක් නෙවෙයි ඉගිලෙන කුරුල්ලෝ පවා මේ යාමට ලක් කරන ආකාරය ඉතාමත් භයානක වසවිස තමයි අපි පසුගිය දශක 6 තිස්සේ நச்சுத்தன்மையற்ற உணவுகளை எதிர்கால சந்ததியினருக்கு வழங்கும் நோக்குடன் அரசு ரசாயன பசளைக்கு பதிலாக சேதன பசளை பாவனையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதற்கமைய நாட்டில் விவசாயிகளுக்கு தேவையான சேதன பசளையை உற்பத்தி செய்வதற்கான ஆற்றல் உள்நாட்டில் இருப்பதாக பிக்குமார்களும் மருத்துவ சங்க அதிகாரிகளும் தெரிவித்துள்ளனர். රෝග ලෙස වැඩි වෙන ආකාරයක් අපි දුටුවා. විශේෂයෙන්ම අපි දකිනවා දිනකට පිළිකා රෝගී 50ක් පමණ මිය යන கோவிட்-19 தடுப்பூசி வழங்கும் திட்டத்தின் கீழ் மேலும் 12 மாவட்டங்களில் தடுப்பூசி வழங்கலும் சைனோஃபார்ம் தடுப்பூசி வழங்கலின் 2ஆம் கட்டமும் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய அனுராதபுரம், புலனறுவை, பதுளை, மொனராகலை,
ஹம்பாந்தோட்டை, நுவரெலியா, மாத்தளை, புத்தளம், கேகாலை, மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்கள் தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் தடுப்பூசி வழங்கல் கடந்த ஜனவரி மாதம் 29ஆம் திகதி முதல் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இதன் பின்னர் மே மாதம் 26ஆம் திகதி தொடக்கம் மேல் மாகாணத்திற்கு வெளியே உள்ள மாகாணங்களில் தடுப்பூசி வழங்கல் ஆரம்பிக்கப்பட்டது. மே மாதம் 27ஆம் திகதி காலி, மாத்தறை மாவட்டங்களிலும், மே மாதம் 30ஆம் திகதி யாழ்ப்பாணம், கண்டி, ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களிலும் தடுப்பூசி வழங்கல் ஆரம்பமானது. சுகாதார அமைச்சின் ஏற்பாட்டில் கொரோனா தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. சுகாதார திணைக்களத்தின் மட்டக்களப்பு பிராந்திய அத்தியட்சகர் நாகலிங்கம் மயூரனின் மேற்பார்வையில் அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை கருணாகரனின் வழிகாட்டலில் சினோஃபார்ம் தடுப்பூசிகள் ஏற்றும் பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டன. மாவட்ட செயலகம், மண்முனை வடக்கு பிரதேச செயலகம், மாநகர சபை பணியாளர்கள் ஆகியோருக்கு இன்று தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டன. 232வது படையணியின் கட்டளை அதிகாரி பிரிகேடியர் விஜித ஹேரத் உள்ளிட்ட உயரதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தனர். முன்னுரிமை அளிக்கப்பட்ட உத்தியோகத்தர்களுக்கு தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டன. மாவட்டத்திற்கு 25,000 தடுப்பூசிகள் கிடைக்கப்பெற்றுள்ளதோடு அவற்றுள் 1000 தடுப்பூசிகளை ஏற்றும் நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது. மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தில் கடமையாற்ற கிராம உத்தியோகத்தராகிய எங்களுக்கு மக்களுடன் இன்று கடமையாற்றுவதன் நிமித்தம் இந்த கோவிட்-19 வேக்சின் எங்களுக்கு ஏற்றப்பட்டிருக்கிறது. இதற்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வேக்சினை கிராம மட்டத்திலும் மக்கள் அவங்களுடைய வயதடிப்படையில் ஏற்றப்பட உள்ளதனால் மக்களும் அச்சமின்றி இந்த கோவிட்-19 வேக்சினை பெற்றுக்கொள்ளுமாறு அன்பாக வேண்டிக்கொள்ளும். இந்த வேக்சினை எங்களுக்கு ஏற்றுவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய அரசாங்க அதிபர், சுகாதார திணைக்களத்துக்கும் எங்களது அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முன்கள பணியாளர்களாக களத்திலே நின்று சேவையாற்றிருந்த எங்களுக்கு இலங்கை அரசாங்கம் மற்றும் சுகாதார அமைச்சுடன் இணைந்து இந்த சினோஃபார்ம் வேக்சினை தந்தமையிட்டு நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்திலேயே கடமையாற்றுகின்ற முன்னரங்க அரசாங்க உத்தியோகத்தர்களான கிராம உத்தியோகத்தர்கள், சமூக அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், ஏனைய கள நிலையிலே கடமையாற்றுகின்ற உத்தியோகத்தர்களுக்கும், மாநகர சபை உத்தியோகத்தர்களுக்கும், இன்று மாலை மாவட்ட செயலக உத்தியோகத்தர்களுக்கும் அந்த தடுப்பூசி ஏற்றப்பட இருக்கின்றது. மொத்தமாக கிட்டத்தட்ட 700 தடுப்பூசிகள் இன்று அந்த நிலையத்திலே ஏற்றப்பட இருக்கின்றது. 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த தடுப்பூசி ஏற்றப்படும். அதைத் தவிர முதியோர் இல்லங்களில் இருப்பவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் போன்ற சுகாதார திணைக்களத்தினால் அடையாளப்படுத்தப்பட்ட 6 தொகுதி பொதுமக்களுக்காகவும் இந்த தடுப்பூசி ஏற்றப்படும். மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே பாரிய தொழிற்சாலையாக நாங்கள் இனங்காண்ட ஆட தொழிற்சாலை ஒன்று இருக்கின்றது. அந்த தொழிற்சாலை ஊழியர்களுக்கும் இந்த தடுப்பூசி ஏற்றுவதற்கு சுகாதார திணைக்களத்தினர் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். கொழும்பு, கம்பஹா போன்ற மாவட்டங்களிலே மிக வெற்றிகரமாக இந்த பணி முன்னெடுக்கப்பட்டது. ஏறாவூர் பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் சுமார் 2000 பேருக்கு சினோஃபார்ம் தடுப்பூசிகள் வழங்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன. அடுத்த 3 நாட்களுக்கு தடுப்பூசிகளை ஏற்றும் நடவடிக்கை இங்கு முன்னெடுக்கப்படும். பிரதேச செயலகம் மற்றும் நகர சபை ஊழியர்களுக்கும் தடுப்பூசிகள் ஏற்றப்படும். பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி உட்பட சுகாதாரத்துறையினரின் மேற்பார்வையில் தடுப்பூசிகள் ஏற்றும் நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன. புத்தளம் மாவட்டத்திலும் இன்றைய தினம் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன. கோவிட்-19 நோய் பரவும் பகுதிகள் இனங்காணப்பட்டு இந்த தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. 60 வயதிற்கு மேற்பட்டோருக்கும் ஏனையவர்களுக்கும் இன்றைய தினம் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. தங்கொட்டுவ ரோமன் கத்தோலிக்க வித்தியாலயத்தில் இடம்பெற்ற தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகளை பார்வையிட ராஜாங்க அமைச்சர் அருந்திக பெர்னாண்டோ இன்று கள விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். ஓட்டமாவடி சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தில் இன்று கோவிட்-19 தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் இடம்பெற்றன.
ஓட்டமாவடி பிரதேச சபை உறுப்பினர்களுக்கும் உத்தியோகத்தர்களுக்கும் ஊழியர்களுக்கும் தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டன. வைத்தியத்துறையினரின் மேற்பார்வையில் தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டன. மட்டக்களப்பின் 14 சுகாதார வைத்திய அலுவலகங்களினூடாக தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்துக்கு இப்படியான ஒரு வாய்ப்பை வழங்குவதன் மூலம் கொஞ்சம் பாதுகாப்பாக மக்களுக்குரிய பணிகளை மேற்கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கின்றது. இன்று 6ஆம் மாதம் 8ஆம் தேதி அரசு உத்தியோகத்தர்களுக்கான கொரோனா தடுப்பு ஊசி ஏற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஓட்டமாவடி பிரதேச சபையில் கடமையாற்றுகின்ற சகல உத்தியோகத்தர்களுக்கும் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டு நாங்களும் அதை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். கிண்ணியா சுகாதார பிரிவிற்கு உட்பட்ட பகுதிகளுக்கு இன்று தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இடம்பெற்றது. இதன்போது 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டன. இதன் பிரதான தடுப்பூசி ஏற்றும் நிகழ்வு கிண்ணியா கிராமிய வைத்தியசாலையில் இடம்பெற்றது. கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளரின் மேற்பார்வையில் தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டன. மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 2600 நோயாளிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் இந்த கிண்ணியா MOHல் மாத்திரம் 400க்கும் மேற்பட்ட நோயாளிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கொரோனா இருக்கின்றது என்பதை மனதிலே நிறுத்தி கொள்ள வேண்டும். இது சாதாரண தடுமல் காய்ச்சல் என்று சொல்லி எல்லோரும் போய் வைத்தியசாலையிலே பின்னரங்களில் வைத்திய பிரைவேட் பிரத்யோக கிளினிக்களுக்கும் போய் வைத்தியம் செய்து காலங்களை கடத்தி கடைசி நேரத்திலே வைத்தியசாலைகளுக்கு செல்லும்போது அங்கு நோயினுடைய தொற்றினுடைய அளவும் கூடி காணப்பட்டு பாதிப்புகளும் அதிகமாக ஏற்பட்டிருக்கின்றது. ஆலேடிமேமு பிரதேசத்தில் ஆன்டிஜன் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதன்போது பிரதேச செயலகமும் தொற்று நீக்கலுக்கு உட்படுத்தப்பட்டது. இதன்போது ஆலையடிவேம்பு பிரதேச மக்கள் பொறுப்புடனும் அவதானத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும் என சுகாதாரத்துறையினரால் ஆலோசனை வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பயணத்தடையை மீறுவோரை கண்டறியும் நோக்கில் மட்டக்களப்பில் விசேட போலீஸ் குழுக்கள் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளன. கல்லடிப்பாலம், அரசடிச்சந்தி, ஊரணிச்சந்தி போன்ற பிரதேசங்களில் வீதி தடைகள் அமைக்கப்பட்டு விசேட சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பிற்குள் நுழையும் அனைத்து வாகனங்களும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கொரோனா வைரஸ் பரவலுக்கு மத்தியில் களப்பணியாற்றி வரும் வைத்தியர்கள் உட்பட ஏனையவர்களுக்கு பாதுகாப்பு சீருடைகள் வழங்கி வைக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் அகில இலங்கை YMMA பேரவையினால் ஒரு தொகை COVID-19 பாதுகாப்பு சீருடைகள் அஸ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலைக்கு வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. பேரவையின் தேசிய தலைவர் ஜஹீட் எம் ரிஸ்மி நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு இவற்றை வழங்கி வைத்தார். பேரவையின் முக்கியஸ்தரான எஸ் தஸ்தகிரி நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தார். வைத்தியசாலையின் அத்தியட்சகர் ALF ரஹ்மான் உட்பட வைத்தியசாலையை சார்ந்த முக்கியஸ்தர்களும் இதில் கலந்து கொண்டனர். கல்முனை அஸ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் இரத்த தான நிகழ்வொன்று இடம்பெற்றுள்ளது. அகில இலங்கை YMMA பேரவையின் ஏற்பாட்டில் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் எனும் தொனிப்பொருளில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. நிகழ்வில் பிரதம அதிதியாக பேரவையின் தேசிய தலைவர் ஜஹீட் எம் ரிஸ்மி கலந்து கொண்டு இரத்த தான நிகழ்வை ஆரம்பித்து வைத்தார். சுகாதார அதிகாரிகள் உட்பட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். கனேவத்து பிரதேச செயலாளர் பிரிவில் அரசாங்கத்தினால் வழங்கப்படும் 5000 ரூபாய் கொடுப்பனவு 12,440 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன.
பிரதேச செயலாளர் பிரிவுகள் தோறும் வறிய மக்களுக்கான கொடுப்பனவு வழங்கப்பட்டு வருகின்றது. கனேவத்த பிரதேச செயலாளர் பிரிவில் 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் நிகழ்வை பிரதேச செயலாளர் நிரஞ்சலா கருணாரத்ன ஆரம்பித்து வைத்தார். கொரோனா வைரஸ் பரவலுக்கு மத்தியில் அரசாங்கமும் வைத்தியத்துறையினரும் முன்னெடுத்துள்ள செயற்பாடுகளுக்கு பொதுமக்கள் பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என கல்முனை சுபத்ராராம விகாரியின் விகாராதிபதி சங்கைக்குரிய ரன்முத்துகல சங்கரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். அன்பார்ந்த உறவுகளே, அதிமேதக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களும் வைத்தியர்கள், சாதிமார்கள், சுகாதார பரிசோதகர்கள், அதே போன்று ஊழியர்கள் தொற்று நோயை கட்டுப்படுவதற்கான செயற்பாடுகள் செய்து வருகின்றார்கள். அதே போன்று பொதுமக்களாகிய நாங்கள் நிச்சயமாக அதுக்கு பூரண ஒத்துழைப்பு இந்த அரசாங்கத்துக்கு தர வேண்டும். சில இடங்களிலே தற்பொழுது தடுப்பு பூசிகள் வந்து கொண்டு இருக்கிறது, அதே போன்று அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது மக்களுக்கு. முல்லைத்தீவு மாவட்ட மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு வைத்திய உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன. பௌத்த மத அமைப்புகளால் இந்த வைத்திய உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. முல்லைத்தீவு ராணுவ பொறுப்பதிகாரி தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் வைத்திய அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். அம்பாறை மாவட்டத்தில் தொடர்ந்தும் முடக்க நிலையில் உள்ள மக்களுக்கு சமூக அமைப்புகளால் உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் வளத்தாப்பிட்டி கிராம மக்களுக்கான ஒரு தொகுதி உலருணவுப் பொருட்கள் சமூக அமைப்புகளால் வழங்கப்பட்டுள்ளன. வளத்தாப்பிட்டியில் வைத்து சம்மாந்துறை பிரதேச செயலாளரின் பிரதிநிதியிடம் உலருணவுப் பொருட்கள் கையளிக்கப்பட்டன. இந்த சமூக சேவை தொடரும் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். சம்மாந்துறை பிரதேச கோவிட்-19 விழிப்பூட்டல் அமைப்பின் விசேட மீளாய்வு கூட்டம் பிரதேச செயலாளர் SLM ஹனீஃபா தலைமையில் இடம்பெற்றுள்ளது. சம்மாந்துறை பிரதேசத்தில் கிராம மட்ட குழுக்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு கொரோனா வைரஸ் தொடர்பாக விழிப்புணர்வூட்டும் செயற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன. இன்று இது தொடர்பாக மீளாய்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் அரசு அதிகாரிகள், சுகாதார உத்தியோகத்தர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். போலீசார் இன்று காலை 6 மணியுடன் முடிவடைந்த 24 மணித்தியாலங்களில் சுகாதார விதிமுறைகளை மீறிய 1028 பேரை கைது செய்துள்ளனர். பயணத்தடை விதிமுறைகள் ஒழுங்கான முறையில் நடைமுறைப்படுத்தப்படுகின்றனவா என்பதை சோதனையிடும் நடவடிக்கைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கொழும்பிற்கு வரும் வாகனங்கள் சோதனையிடப்பட்டு ஸ்டிக்கர்களும் ஒட்டப்பட்டு வருகின்றன. இன்று காலை 6:30 தொடக்கம் 9:30 வரை 78,022 வாகனங்கள் கொழும்பிற்குள் பிரவேசித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் பரவலுக்கு மத்தியில் உலகெங்கிலும் பல தடைகள் அமுல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பலர் வீடுகளுக்குள் முடங்கியுள்ளனர். இந்த நிலையில் வீட்டிற்குள் இருக்கும் சந்தர்ப்பங்களில் பலர் புதிய ஆக்கங்களை மேற்கொள்வதில் ஆர்வம் செலுத்தி வருகின்றனர். மேலும் பலர் ஆக்கங்களை உருவாக்குவதன் மூலம் சாதனைகளை நிலைநாட்டியுள்ளனர். இந்தியாவின் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பத்மபிரியா முத்தமிழ் செல்வன் தம்பதியினரின் 7ஆம் வகுப்பில் கல்வி பயிலும் அஸ்வதா என்ற மாணவி வீட்டில் அகற்றப்படும் கழிவுகளை கொண்டு கைவினைப் பொருட்களை உற்பத்தி செய்து ஏனையவர்களுக்கு உதாரணமாக திகழ்கின்றார். கைத்தொலைபேசியில் அதிகளவிலான நேரத்தை செலவிடாது கைவினைப் பொருட்களை உற்பத்தி செய்வோம் எனும் தொனிப்பொருளில் ஏனையவர்களுக்கு விழிப்புணர்வூட்டும் வகையில் இவர் கழிவுப் பொருட்களால் அழகிய சாதனங்களையும் 100 விதமான கைவினைப் பொருட்களையும் உருவாக்கியுள்ளார். 12 மணித்தியாலங்கள் 45 நிமிடங்களில் தொடர்ச்சியாக கைவினைப் பொருட்களை இடையறாது மேற்கொண்டு வேர்ச்சியூ சாதனை புத்தகத்திலும் இவர் இடம் பிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேங்காய் ஓடுகள், அப்புறப்படுத்தப்படும் பாத்திரங்கள் போன்றவற்றின் மூலம் அழகிய ஓவியங்களையும் குப்பையில் எறியப்படும் செய்தித்தாள்களின் மூலம் அலங்கார கூடைகள், பிரேம்கள் ஆகியவற்றையும் உருவாக்கி ஏனைய மாணவர்களுக்கு இவர் முன்னுதாரணமாக திகழ்கின்றார்.
நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது வேஸ்ட் திங்ஸை வச்சு ஏதாவது கிராஃப்ட் பண்ணுங்கள். மம்மி டேடி யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும், உங்கள் மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும். இந்த கொரோனா டைமில் யாரும் வெளியே போகாதீங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். இந்திய தலைநகரான புதுடில்லி மற்றும் நிதி கேந்திர நிலையமாக கருதப்படும் மும்பை ஆகியவற்றை ஓரளவு கட்டுப்பாட்டுடன் திறப்பதற்கு அந்நாட்டு அரசு தீர்மானித்துள்ளது. கோவிட் நோயாளர்கள் மற்றும் கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து வருவதை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. வைத்தியசாலை வசதிகள் போதாமை, மருந்து பொருட்கள் போதாமை கொரோனா தொற்று நோயை தடுப்பது தொடர்பாக காணப்பட்ட பல்வேறு குறைபாடுகள் காரணமாக கொரோனா இரண்டாவது அலை இந்தியாவில் பல்வேறு பொருளாதார சமூக பிரச்சினைகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்தியாவில் கடந்த 24 மணித்தியாலங்களில் 1,00,000க்கும் குறைந்த தொற்று நோயாளர்கள் இனங்காணப்பட்டனர். நாளாந்த மரணங்களும் 3000க்கும் குறைவாக உள்ளது. சில நகரங்களை கட்டுப்பாடுகளுடன் திறக்கப் போவதாகவும் அதன் பின்னர் பயண தடை படிப்படியாக தளர்த்தப்படும் என்றும் இந்திய அரசு தெரிவித்துள்ளது. செய்திகளின் நிறைவாக சாராம்சம். சேதன பசலை பாவனையை ஆரம்பிக்கும் போது அதன் மூலமான சவால்களை பொருட்படுத்தாமல் மக்கள் பிரதிநிதிகள் பொதுமக்களின் நன்மை கருதி முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று ஜனாதிபதி வலியுறுத்தல். தாய்நாட்டினை மீண்டும் சுறுசுறுப்பான வேலைத்தளமாக மாற்றுவதற்கான சகல நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் தெரிவிப்போம். சைனோஃபார்ம் தடுப்பூசி வழங்கும் 2ஆம் கட்டம் இன்று தொடக்கம். மேலும் 12 மாவட்டங்களில் ஆரம்பம். வறுமை மற்றும் வன்முறைகள் காரணமாகவே மத்திய அமெரிக்க நாட்டவர்கள் அமெரிக்காவில் அத்துமீறி குடியேறுவதாக அமெரிக்க உபஜனாதிபதி கமலா ஹாரிஸ் தெரிவிப்பு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.